டேமோட இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா டேம்ல ஃபுல்லா தண்ணி ரொம்பிருச்சுன்னா, இந்த சின்ன சின்ன மதகுகள் வழியா தான் தண்ணிய வந்து திறப்பாங்க. அப்படி திறக்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா, அருவி மாரி போய் அங்க ஒரு சின்ன திண்டு மாரி ஒரு சின்ன செவுரு இருக்கு இல்லையா? அது மேல போய் தான் அப்படியே வழிஞ்சு தண்ணி போகும். அப்ப அந்த செவுரு மேல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், சிறுவர்கள், மக்கள் எல்லாருமே வந்து இங்க உட்கார்ந்துட்டே குளிப்பாங்க. அதே மாரி உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கதால, எல்லாரும் அந்த ரோடு வழியாவே வந்து கீழ அந்த பக்கம் கடந்து போற மாரி ஒரு தரைப்பாலம் மாரி இருக்கு. தண்ணி போற டைம்ல பைக் எல்லாம் போ முடியாது. உங்களுக்கு அதே மாரி இங்க மீன் பிடிக்கிறதுக்கான ஆப்ஷனும் நெறைய இருக்கு. ஏன்னா மதகுகள திறக்கும்போது மீன்கள் ஓவர்ஃப்ளோ ஆவறதால நெறைய பேர் வலை வச்சு இங்க மீன் பிடிக்கிறாங்க. அதுவுமே இங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் நீங்க மதகுகள் மேல உட்காந்துட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க இந்த பக்கம் மீன் பிடிக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துக்கு நீங்க இப்படி சொல்லி விளாக் பண்றீங்களே, இதுல செக்யூரிட்டி பர்ப்பஸ் எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த டேம் வந்து இப்ப தண்ணி இல்லன்றதால நம்மளுக்கு எந்தவித தடைகளும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நிர்வாகமே. அதுவே வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோவா இருக்கும் பட்சத்துல மக்கள் போனா ஆபத்து இல்ல அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. இல்லன்னா கண்டிப்பா வந்து அவங்க தடுத்துருவாங்க. இப்ப போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு அவங்க தடுத்துருவாங்க. அதனால அவங்க அலோவ் பண்ற டைம்ல நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல ஃபுல்லா நீங்க ஒரு ஃபன் பண்ணிட்டு நீங்க போலாம். நம்ம வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு 2 மினிட்ஸ் தான் உட்கார்ந்திருப்போம். அடிக்கிற காத்துல ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வருது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்க உள்ளூர் வாசிகள் நம்ம கேட்கும்போது, நெறைய பேர் வெளியில இருந்து வருவாங்க. வந்து சும்மா டென்ட் போட்டு ஒரு ஹாஃப் டே தங்கி, இங்கேயே சமைப்பாங்க. அவங்களே வந்து ரெடிமேடு அந்த ஸ்டவ் எல்லாம் கொண்டு வந்து, இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போறாங்க. அதுக்கும் இங்க வந்து யாரும் எதுவும் சொல்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சமான உணவ சமைக்கணும்னு நெனச்சீங்கன்னா கூட, ஒரு கேங்கா வந்து நீங்க இங்க உட்கார்ந்து அழகா சமைச்சு, இங்கேயே நீங்க இதிலேயே கூட இல்ல கீழயே கூட உங்க விருப்பம் எப்படியோ, அதுக்கேத்த மாரி உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டு போலாம். உண்மையிலேயுமே சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள வந்து, ஒரு ஹாஃப் டேவ இல்ல ஒரு 5 to 6 ஹவர்ஸ நீங்க அழகா ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு நேச்சரோட நீங்க வந்து ஃபன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கொசஸ்தலை டேம் வந்து தாமரைப்பாக்கத்தில இருக்க இந்த கொசஸ்தலை டேம் உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். அதுக்கு வந்து நானே கேரண்டி. நீங்க வந்து தாராளமா ஒரு தடவ சுத்தி பாருங்க.